கேஜிஎஃப் 1 அண்ட் கேஜிஎஃப் 2, சலார் போன்ற 3 பெரிய பெரிய படங்களை கொடுத்து பேக் டு பேக் பெரிய ஹிட்ஸை கொடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டேரக்டர் தான் பிரசாந்த் நீல். இந்தியன் சினிமாவோட மோஸ்ட் வைலண்டா டேரக்டர்னு பேர் வாங்கினவர். அதே மாதிரி ராஜமௌலியோட சேர்ந்து RRR படத்துல நினைச்சு இந்தியா ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் தான் ஜூனியர் என்டிஆர். ஜூனியர் என்டிஆரும் அடுத்தது தேவரான ஒரு நல்ல ஹிட் படத்தை கொடுத்துட்டு அடுத்த ஒரு படமா பிரசாந்த் நீலோட சேர்ந்து என்டிஆர் நீல் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு இடையிலே வார் 2 ஷூட்டிங் முடிச்சு வார் 2 சரியா போகல. இப்ப இந்த படத்துல ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ட்விஸ்டர் ரிவீல் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பிரசாந்த் நீல் அடுத்தடுத்த சலார் 2, கேஜிஎஃப் சாப்டர் 3 இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸையும் வச்சிருக்காரு. அண்ட் அதோட ஸ்டேஜ் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. ஆஃப்டர் கேஜிஎஃப் 2ஓட பிக்கஸ்ட் ஹிட்டுக்கு அப்புறமா பிரசாந்த் நீல் அடுத்தது பிரசாந்த் நீலும் பிரபாஸ் சேர்ந்து பண்ண படம் தான் சலார் 1 and 2. சலார் 1 ஷூட்டிங் முடிச்சு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒரு சின்ன டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. கலெக்ஷன் வைஸ் நல்லா இருந்துச்சு. பிரபாஸுக்கும் ஒரு பெரிய கம்பேக்காக இருந்துச்சு. ஆனால் பிரசாந்த் நீல் ஃபேன்ஸுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதை பற்றி இப்போ ரீசெண்டாக பிரசாந்த் நீல் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கேஜிஎஃப் 2ஓட பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நான் அதை சரியாக கவனிக்கல. சலாரை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மிதப்புல பண்ணிட்டேன். சலார் 2 அப்படி இருக்கக்கூடாது. நான் ஃபுல் ஊருக்கு என்னோட 100% போட்டு அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் பண்ண போற பெரிய படமா நினைச்சு நான் அதை ஒர்க் பண்றேன். அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சலார் 2வை இன்னும் டைம் எடுத்து பெஸ்டா எப்படி கேஜிஎஃப் 2வை எந்த அளவுக்கு ரைட் பண்ணாரோ அதோட நல்ல ரேட்டிங்கோட பெட்டர் ரேட்டிங்கோட சலார் 2வை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கு இடையிலேயே அவரும் என்டிஆரும் சேர்ந்து தான் என்டிஆர் நீல் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. அதோட டைட்டிலாக சொல்லப்பட்டது தான் டிராகன் படத்தை பொறுத்த வரைக்கும் சரியான பிளானிங்கோட தான் உள்ளே போனாங்க. ஷூட்டிங்ஸ் கரெக்டாக ஆரம்பித்து நல்ல ஷூட்டிங் முடிச்சு 2026 ஜூன், ஜூலை அல்லது ஏப்ரல்லே படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானோட தான் இறங்குனாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் போயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு 60 to 70% ஷூட்டிங் முடிச்சுன்னு நினைக்கலாம். இப்போ எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பிரசாந்த் நீல், ஜூனியர் என்டிஆர்லாம் பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த ஃபுட்டேஜ் ஜூனியர் என்டிஆருக்கு பிடிக்கலையா. இதே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தானே என்டிஆரே ஃபீல் பண்ணுறாராம். பற்றி பிரசாந்த் நீட்ட சொல்ல நாங்கள் திருப்பி ஒர்க் பண்ண போகிறோம், திருப்பி ரைட்டிங்லேருந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எடுத்த ஃபுட்டேஜ் இல்லாமல் மீதி வர போர்ஷன் அல்ல எடுத்த ஃபுட்டேஜ் இன்னும் பெட்டராக எடுக்கிற மாதிரி ரைட்டிங்லேருந்து திருப்பி ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க திருப்பி ஒர்க் பண்ணிட்டு ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா இந்த ரிலீஸ் தள்ளி போகும். இந்த ரிலீஸ் பிளான் தள்ளி போச்சுன்னா பிரசாந்த்னால அடுத்து சலார் 2க்கு கமிட்மெண்ட் சீக்கிரமா கொடுக்க முடியாது. 2026 செகண்ட் ஹாஃப்ல தான் சலார் 2க்கே வருவாரு. சலார் 2 எந்த அளவுக்கு லேட்டா ஆரம்பிக்கிறாங்களோ அதே அளவுக்கு கேஜிஎஃப் 3யும் டிலே ஆகும். கேஜிஎஃப் 3க்கான ஹைப் ரொம்ப பெருசு. அண்ட் இந்த டிராகன் படம், சலார் படம்